ரவுண்டு 2 மாணவர்கள் எல்லாருக்குமே இனிமே குழப்பமே தேவையில்ல. இப்போ வந்து நீங்க எல்லாருமே நீங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் அடிப்படையில் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். இன்னொன்று டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். யார் யார் காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும், யார் யார் டிஎஃப்சி சென்டருக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும். குறிப்பாக இப்போ வந்து நமக்கு வந்து 2 அலாட்மெண்ட் ஆர்டர் வெளியாகும். 2 அலாட்மெண்ட் ஆர்டர்னா ஒன்று வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர், இன்னொன்று டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர். யாருக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும், யாருக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். குறிப்பா இதுல பல்வேறு விஷயங்களை நீங்க கவனிக்கணும். ரொம்ப முக்கியமா நீங்க காலேஜுக்கு சர்டிபிகேட்லாம் கொண்டு போறீங்களோ இல்லையோ, பணத்தை கண்டிப்பா கொண்டு போகணும். ஏன்னா நமக்கு இங்க சர்டிபிகேட் கூட நான் பின்னாடி அடுத்த வாரம் வாங்கி தரேன் சார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா பணம் கட்டினாதான் தனியார் கல்லூரிகள்ல உங்களுடைய சீட்டை வந்து உறுதிப்படுத்துவாங்க. இல்லாட்டி அந்த சீட்டை உறுதிப்படுத்த மாட்டாங்க. நீங்க என்னென்ன தேதிகளுக்குள்ள போகணும், என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன ப்ராசஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோல தெளிவா விளக்குறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்கள் ட்ரெயினிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஎஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு இனிமேல் குழப்பம் தேவையில்லை. காலேஜ் கிடைச்சிருச்சு. இனிமேல் நம்ம காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ண போகிறோம், டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ண போகிறோம். இப்போ யார் யார் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும், யார் யார் டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறதே நான் சொல்லிடுறேன். மெயினான மேட்ரு என்னன்னா, இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்னு ஒன்று வரும். இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வர்றவங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. இவங்க ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்துக்கிட்டு கரெக்டாக சொல்ல போகணும்னா, அதாவது வந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி தான் வருது. ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 6 நாள். இந்த 6 நாளுக்குள்ள நீங்க காலேஜில் போய் சேர்ந்துட வேண்டியதுதான். சார் நாங்கள் காலேஜில் போகையில் என்னென்ன சார் கொண்டு போகணும், காலேஜுக்கு என்னென்ன சார் கொண்டு போகணும்னா ஒரு பிரச்சனை இல்லை. அதுலேயுமே எல்லாமே போட்டிருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் 10th மார்க் ஷீட்டாக இருக்கட்டும், 12th மார்க் ஷீட்டாக இருக்கட்டும், உங்களுடைய டிசியாக இருக்கட்டும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்னு ஒன்று புதுசாக எடுத்துகிட்டு போகணும். அது இல்லாமல் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தால் இன்கம் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி பல்வேறு வகையான விஷயங்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுலேயே உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் ஆர்டர்லேயே வந்துடும். இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்துக்கிட்டு நீங்கள் நல்லா ஒன்று கவனித்து புரிஞ்சுக்கணும். இந்த 5 நாட்களுக்குள்ள 6 நாள் 6 நாட்களுக்குள்ள நீங்கள் கட்டாயமாக கல்லூரிகளில் போய் சேரணும். இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 6 நாட்களுக்குள்ள நீங்க கல்லூரியில போய் சேரணும்னா அந்த சீட்டு அடுத்த ரவுண்டுக்கு போயிடும், 3ஆம் ரவுண்டுக்கு. இதுல வந்து இந்த 6 நாள்ல நீங்களே பார்க்கலாம். அதாவது வந்து 15ஆம் தேதி சுதந்திர தினம், இங்க போக முடியாது. அப்புறம் இதுல 17ஆம் தேதி 18ஆம் தேதி அதாவது வந்து சனி ஞாயிறு வருது. அதனால இங்கேயும் நம்ம போக முடியாது. பெரும்பாலும் திங்கக்கிழமை நிறைய மாணவர்கள் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க கல்லூரிக்கு போங்க, சர்டிபிகேட் எடுத்துட்டு போறதை விட பணத்தை எடுத்துட்டு போயிருங்க. இப்போ அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்லயே உங்களுக்கு எல்லாமே போட்டிருக்கும். அதுல போட்டிருக்கக்கூடிய பணத்தை பார்த்துட்டு நீங்க குழம்பிக்கிட்டு இருக்க கூடாது. தனியார் கல்லூரிகள்ல உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து வைங்க சார், இல்லாட்டி வந்து நீங்க அட்மிஷனே போட வேணாம், வெளில போங்கன்னு தான் சொல்லுவாங்க. உண்மை அதுதான். நீங்க புல் பணத்தை கட்ட நிறைய கல்லூரிகள் கட்டளை இடுவாங்க, நிறைய தனியார் கல்லூரிகள். அதனால நீங்க பணம் ஒரு தனியார் கல்லூரி இடம் கிடைச்சிருக்குன்னா கட்டாயமா ஒரு 1 லட்சம் ரூபாய் பணத்தை உடனடியாக கட்ட சொல்லுவாங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய இடத்துல கட்ட சொல்றாங்க. அதுதான் உண்மை. 1ஆம் ரவுண்ட்ல நடந்தது இதுதான். அதனால மாணவர்கள் பணத்தை வந்து ரெடி பண்ணி வச்சுங்கிறது என்னுடைய எப்பவுமே நான் சொல்றது. பணம் 10 செய்யும். மாணவர்களுக்கு நான் ஒரு எச்சரிக்கையா சொல்லிட்டேன். ஏன்னா அங்க சர்டிபிகேட்டை கூட லேட்டா வாங்கிடுவாங்க. நீங்க சர்டிபிகேட்டை பொறுமையா கொடுங்க சார், அடுத்த வாரம் கூட வந்து கொடுங்க சார். இப்போ உடனே நீங்க சேர்ந்துட்டீங்களா, அலாட்மெண்ட் ஆர்டர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு பணத்தை கொடுத்து கட்டிட்டு படிங்க சார், சேர்ந்துருங்க சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால இந்த 5 நாட்களுக்குள்ள இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வர்றவங்க கல்லூரிகளில் போய் சேர்ந்துடலாம். இவங்க ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு. போய் சேராதவங்களுடைய சீட்டு வந்து அப்வோர்டு மூமெண்ட்டுக்கு போகும், அப்படி இல்லைன்னா 3rd ரவுண்டுக்கு போகும். இதை தள்ளி விட்டுருவோம். இது முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னன்னா, அதாவது மெயினான மேட்ரு அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு. அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்தவங்க என்ன சார் பண்ணணும்னா, இவங்களுக்கு 2 அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். 2 அலாட்மெண்ட் ஆர்டரா? இது என்ன சார் 2 அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளை அதாவது வந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்னு ஒன்று வரும். இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்ல என்னென்ன சார் போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்ல நீங்க டிஎஃப்சி சென்டருக்கு என்னென்னலாம் கொண்டு போகணும் அதே தான். இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்க வந்திருக்குல்ல, அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, 11th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட், பேங்க் புக்கு ஒன்று கேட்பாங்க, பேங்க் புக்கு, அதுக்கப்புறம் ஒரு 4 காப்பி ஃபோட்டோ. எல்லாத்துக்குமே 4 காப்பி ஃபோட்டோ தான் கேட்க தான் போறாங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுங்களேன், ஒரு 8 ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க. அப்புறம் இதெல்லாம் தான் கேட்க போறாங்க. இந்த மாணவர்கள் எல்லாருமே நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வருதுல, இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துக்கிட்டு கரெக்டா சொல்றேன் பாத்துங்க. நமக்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும்
இந்த நாட்களுக்குள்ள எல்லா நாட்களுமே டிஎஃப்சி உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. அதனால மாணவர்கள் இந்த அதாவது வந்து பாத்தீங்கன்னா 20ஆம் தேதிக்குள்ள நீங்க டிஎஃப்சி சென்டர்ல கட்டாயமா போய் சேரணும். ஒருவேளை நீங்க சேரலன்னா உங்களுக்கு நீங்க அப்வோர்டு மூமெண்ட்ல ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்க முடியாது. கட்டாயமா சேர்ந்தா மட்டும்தான் அப்வோர்டு மூமெண்ட்ல ஆகஸ்ட் 23ஆம் தேதி நீங்க ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். சரி சார், நான் டிஎஃப்சி சென்டருக்கு போறேன்னா நான் யாருக்கிட்ட சார் கேட்கறது, நான் யாருக்கிட்ட போய் விசாரிக்கிறது, எனக்கு எங்க விசாரிக்கிறதுனே தெரியல, ஒரு மாதிரி குழப்பமா இருக்குன்னா உங்களுக்கு டிஎஃப்சி சென்டருடைய அந்த பிடிஎஃப் வந்து நான் கீழே கொடுக்குறேன். அந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த டிஎஃப்சி சென்டர்ல 2 பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்களுடைய நம்பர் இருக்கு. அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டுக்கிட்டு நான் எப்ப சார் வரேன், இந்த நாட்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த 6 நாட்களுக்குள்ள நான் எப்ப சார் நான் வரேன்னு நீங்க கேட்டுக்கலாம். நீங்க கட்டாயமா நீங்க டிஎஃப்சி சென்டருக்கு இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து உங்க எல்லாத்தையுமே அந்த சர்டிபிகேட்லாம் கொண்டு போய் டிஎஃப்சி சென்டர்ல சப்மிட் பண்ணியே ஆகணும். சரி சார், சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சார் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் கேட்பீங்க. சரி சார், டிஎஃப்சி சென்டருக்கு போறோம், அங்க எவ்வளவு சார் பணம் கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணம் வந்து சில மாணவர்களுக்கு போட்டிருக்கும், சில மாணவர்களுக்கு போடப்படாது. அப்ப வந்து சில மாணவர்கள் போட்டிருக்கவங்க அந்த பணத்தை எடுத்துட்டு போனா போதும். அதிகமான ஒரு தொகையை நீங்க டிஎஃப்சிக்கு எடுத்துட்டு போக தேவையில்லை. டிஎஃப்சி சென்டருக்கு போறவங்க ரொம்ப கம்மியாவே பணம் கொண்டு போகலாம். அதுல போட்டிருக்கக்கூடிய சர்டிபிகேட்டை நீங்க கொண்டு போய் கொடுக்கணும். எதுக்காக கொடுக்குறீங்க அதை நீங்க நல்லா திங்க் பண்ணணும். உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய காலேஜுக்கு நீங்க போய் டிஎஃப்சில எனக்கு இது வேணும் சார், நாளைக்கு அப்வோர்டு மூமெண்ட்ல எது கிடைச்சாலும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்குறீங்க. அப்ப அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அடுத்து என்ன ஆகும், நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அவங்கள்ட்ட கொடுக்குறீங்க, கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கி வச்சுக்குவாங்க. வாங்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த 5 நாளுக்குள்ள நீங்க யாரெல்லாம் போகலையோ இந்த அப்வோர்டு மூமெண்ட் கொடுத்துட்டு அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுக்குறாங்கன்னா யாரெல்லாம் டிஎஃப்சி சென்டர் போகலையோ அவங்களுடைய இடங்களும் அப்வோர்டு மூமெண்ட் ரிசல்ட் வர்றவங்களுக்கு போகும். அப்படி இல்லைன்னா 3வது ரவுண்டுக்கு போகும். அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த 5 நாட்களுக்குள்ள அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்தவங்க டிஎஃப்சி சென்டர் கட்டாயமா போகணும். இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. நம்ம வந்து இதெல்லாம் தாண்டி ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த 5 நாட்களுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு நாள் போகும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 21ஆம் தேதி 22ஆம் தேதி ஒண்ணுமே நடக்காது. 21ஆம் தேதி 22ஆம் தேதியும் என்ன நடக்கும்னா யாரெல்லாம் காலேஜுக்கு போய் சேர்ந்தாங்க, யாரெல்லாம் டிஎஃப்சி சென்டர்ல போய் சேர்ந்தாங்கன்னு எல்லாருடைய கணக்கையும் மொத்தமா எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமா பார்ப்பாங்க. இந்த மாதிரி காலேஜுக்கு இத்தனை பேர் போய் சேரல, டிஎஃப்சி சென்டருக்கு இத்தனை பேர் போய் சேரல, இந்த இடங்களை யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடங்களை என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய மாணவர்கள் நாட்டலாட்டட் வந்துட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல நிறைய மாணவர்கள் ரவுண்டு 2ல அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்து மேலே ஏதாவது கிடைக்குமான்னு ட்ரை பண்றாங்க, அவங்களுக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல ரவுண்டு 2ல நிறைய மாணவர்கள் இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய காலேஜ் வேணாம், அதை விட மேல கொடுத்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க, அப்ப அவங்களுக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இவங்களெல்லாம் தாண்டி இதெல்லாம் வந்து ஒருவேளை இவங்களுக்கெல்லாம் கொடுத்தது போக மீதம் இடங்கள் இருந்ததுன்னா அது 3வது ரவுண்டுக்கு போகும். அதனால மாணவர்கள் தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த 6 நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க 6 நாள்ல எந்த நாள்ல வேணாலும் நீங்க போய் சேர்ந்துக்குங்க, ஆனா பணத்தோட போங்க. காலேஜுக்கு போறவங்க காலேஜ் இப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கலாம் சார், நீங்க இப்ப சொன்னீங்கல்ல இந்த அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அப்ப டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துக்கிட்டு இந்த 5 நாளுக்குள்ள டிஎஃப்சி சென்டர் போகணும்னு சொன்னீங்கல்ல, அப்ப நான் டிஎஃப்சி சென்டர்ல போய் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு ஒரு காலேஜ், அவங்களுக்கு அதுக்கு தான் நான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நாளைக்கு அப்வோர்டு மூமெண்ட்ல ஒன்று கிடைச்சிருச்சுன்னா அதை என்ன சார் பண்ணுவாங்க, ஒருவேளை நாளைக்கு அப்வோர்டு மூமெண்ட்ல ஒன்று கிடைக்குது, அப்ப மேல ஏதாவது கிடைக்காம மறுபடியும் கிடைச்ச காலேஜே கிடைக்குது, அதுக்கு என்ன சார் பண்ணுவாங்கன்னா வரப்போற ஆகஸ்ட் 23ஆம் தேதி இந்த அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துக்கிட்டு தான் நீங்க டிஎஃப்சி சென்டருக்கு போறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 23ஆம் தேதி அதாவது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்ல இப்ப எப்படி காலேஜுக்கு போனவங்களுக்கு என்னென்னலாம் கொண்டு வர சொன்னாங்களோ அதே தான் போட்டிருப்பாங்க. நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நீங்க என்னென்ன சர்டிபிகேட் கொண்டு போகணுங்கிறத அதுல தெளிவா போட்டிருக்கோம். ஒரே ஒரு பிளஸ் என்னன்னா நீங்க வந்து என்ன கொண்டு போகணும், மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட். மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் அனைவருக்கும் தேவை. இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் நான் எங்க சார் போய் வாங்குறேன்னா ஒரு இடமும் இல்ல, சாதாரணமா உங்க ஊர்ல நெட் சென்டர் ஒன்று இருக்குல்ல, அந்த நெட் சென்டர்ல போய் எனக்கு வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட்டை வாங்கி நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுடைய முழு விவரங்களையும் நீங்க அதுல வந்து நீங்க ஒரு டாக்டர் பக்கத்துல இருக்காங்க பாத்தீங்களா, உங்களுடைய அரசு மருத்துவமனையில ஒரு டாக்டர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவங்க ஃபில்அப் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க ஃபில்அப் பண்ணி அவங்களே சைன் போட்டு கொடுத்துருவாங்க. அதை எடுத்துக்கிட்டு நீங்க கல்லூரிக்கு போகலாம். இன்னொரு ஒண்ணு என்னன்னா இந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம், அதெல்லாம் பெரிய கல்லூரிகள் இப்பெல்லாம் கேட்கறது இல்ல, ஒருவேளை கேட்டா கொண்டு போய் கொடுக்கலாம். சில இடங்கள்ல இந்த ஆன்டி ரேகிங் வந்து அதெல்லாம் ஒரு ரேகிங் ப்ராப்ளம்லாம் இருக்கு. அந்த ரேகிங் ப்ராப்ளம்னா போய் ஏதாவது ஒரு வக்கீல்கிட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கணும், ஒரு வக்கீல்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்கு. சில கல்லூரிகளில் கேட்கலாம், சில கல்லூரிகளில் கேட்காம இருக்கலாம். அதனால நீங்க கல்லூரிக்கு போகையில
நல்லபடியா அங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்துருங்க. கல்லூரி என்பது ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தேதிகள் இன்னும் நமக்கு அது ஒரு கல்லூரியை பொறுத்து மாறும். இப்ப வந்து 2வது ரவுண்டு மாணவர்கள் எந்தெந்த கல்லூரிகள் வேகமாக நிரம்பி உள்ளதோ அந்த கல்லூரிகள் வேகமாவே திறப்பாங்க. கொஞ்சம் கம்மியான சீட்டு வந்து நிரம்பிக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த கல்லூரிகள் கொஞ்சம் பொறுமையா திறப்பாங்க. அது அட்டானமஸ் கல்லூரிக்கும் நான் அட்டானமஸ் கல்லூரிக்கும் கல்லூரி திறக்கக்கூடிய நாள் என்பது வேறுபடும். அதனால நடக்கக்கூடிய விஷயம் இதுதான், வேற ஒரு விஷயம் இல்ல. மாணவர்கள் தயவு செய்து நீங்க பணத்தை பார்த்து பயப்படாதீங்க. நாளைக்கு லோன் வாங்கி கூட படிச்சுக்கலாம். நம்ம போய் ஒரு பேங்க்ல லோன் வாங்கி படிச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 7.5% இடஒதுக்கீடு இப்ப என்ன சொல்லணும், அவங்க பணம் எடுத்துட்டு போகாம அங்க போனா போதும். இப்ப 7.5% இடஒதுக்கீட்டுல இடம் கிடைச்சிருக்குல்ல, இந்த மாணவர்கள் பணம் மட்டும் எடுத்துட்டு போகாம சர்டிபிகேட்டை மட்டும் கொண்டு போனா போதும். எங்கேயாவது ஒரு கல்லூரியில பணம் கேட்டாங்கன்னு வச்சுங்க, அப்படி கெத்தா நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா, அப்படியே நம்மளுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய படத்தை எடுத்து கொண்டு போய் காமிச்சு, இவர் தாங்க 7.5 வந்து இன்ஜினியரிங்ல கொண்டு வந்தாரு, நம்மளுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் 7.5 எங்க கொண்டு வந்தாரு, இன்ஜினியரிங்ல கொண்டு வந்தாரு. அப்ப எப்படி நீ 7.5 பணம் கேட்கலாம் அப்படின்னு நீங்க கெத்தா கேட்கலாம். ரொம்ப பேசினாங்கன்னா ஊர்ல நம்ம ஒரே ஒரு நாள் மட்டும் கட்சிக்காரனாவே மாறிடுவோம், ஒன்னும் தப்பு இல்ல. தூக்கி நீங்க வரல டிஎம்கே துண்டை தூக்கி கழுத்துல போட்டு போங்க, ஒன்னும் தப்பு இல்லை. என்ன தப்பு, 7.5 ஒரு கல்லூரியிலையும் பணம் கேட்க கூடாதுங்க ரூலு. எந்த கல்லூரிகளையாவது பணம் கேட்டா நீங்க வந்து கட்சிக்காரராகவே மாறுங்க, என்ன தப்பு, ஒரு நாள்ல மாறுறது ஒன்னும் தப்பு கிடையாது. நீங்க அப்படி போய் நின்னாதான் அந்த கல்லூரிக்காரங்க ஓகே இந்த பையனுக்கிட்ட நம்ம எதுவும் வாங்க முடியாதுப்பா, 7.5 பத்தி முழு விவரங்களும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அப்ப இவங்கள்ட்ட நம்ம பணம் கேட்டா நாளைக்கு பெரிய பிரச்சனையே வெடிக்கும். அப்ப இவங்க ஒரு மிகப்பெரிய யாரோ ஒரு ஆளை இருக்கக்கூடிய அவங்க ஏரியால உள்ளவங்களை யாரோ ஒரு மிகப்பெரிய ஆளை அழைச்சிட்டு வந்தாங்க, அப்ப நம்ம வந்து பணம் கேட்க கூடாது, பணம் கேட்டா பெரிய பிரச்சனையே வெடிக்கும்ட்டு அவங்க பணம் கேட்க மாட்டாங்க. 7.5% இடஒதுக்கீட்டுல உங்கள்ட்ட எந்த கல்லூரியில பணம் கேட்டாலும், அது தனியார் கல்லூரிகள்ல எந்த கல்லூரியில பணம் கேட்டாலும் தட்டி கேட்கக்கூடிய உரிமை ஒரு மாணவனுக்கு இருக்கு. ஆனா நீங்க பின்வாங்குவீங்க, நம்மள ஏதாவது பண்ணிடுறாங்களான்னு. ஒரு கவலையும் படாதீங்க, நீங்க நம்மள்ட்ட சைலண்டா நீங்க சொல்லுங்க, அதை சைலண்டா நம்ம மூவ் பண்ணி அந்த கல்லூரி மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வைப்போம். நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில கூட கம்ப்ளைண்ட் பண்ணலாம், நீங்க கவலைப்படாதீங்க. நான் மெயினா சொல்ல வேண்டியது என்ன, நீங்க கல்லூரிக்கு போங்க, போய் சேருங்க, நல்லபடியா படிங்க. சர்டிபிகேட்டை ஒரு இடத்துல கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்குங்க, நம்மளுடைய சர்டிபிகேட்டை அந்த காலேஜ்ல கொடுக்கலாமா, நம்ம கொடுத்தா மறுபடியும் வாங்க முடியுமா, மனதார உங்களுக்கு மனசு மகிழ்ச்சி இருந்ததுன்னா அந்த சர்டிபிகேட்டை கொடுங்க. இல்லாட்டி எந்த கல்லூரியிலுமே போய் சேர்றதுக்கு முன்னாடி பல முறை யோசனை பண்ணிக்கிட்டு போங்க. அப்புறம் சர்டிபிகேட்டை கொடுத்துட்டு சார் மறுபடியும் ரிட்டர்ன் வாங்கணும் சார், எனக்கு காலேஜ் பிடிக்கல சார், சார் அங்க வந்து நல்லா இல்லை சார், அதாவது அந்த காலேஜை பார்த்தாலே குப்பை மாதிரி இருக்கு சார், அந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் பாத்தீங்கன்னா மோசமா இருக்கு சார், என் வாழ்க்கையே அங்க போனோம்னா நான் உருப்படாம போயிடுவேன் சார், அப்படி இப்படின்னு அப்புறம் வந்து சொல்லக்கூடாது. சர்டிபிகேட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த கல்லூரி நல்ல கல்லூரியா இருக்கா ஒரு ரவுண்டு பாருங்க. உங்களுக்கு 5 நாள், அதாவது தெளிவா சொல்லணும்னா 5 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. 5 நாளா 6 நாள், ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கூட வச்சுங்க. அந்த 6 நாள்ல போய் சுத்தி காலேஜை பார்த்து பொறுமையா சேரலாம். அதே போல இந்த அக்செப்டன்ட் அப்வோர்டு வர்றவங்களுக்கும் அவங்களுக்கும் டைம் கொடுப்பாங்க. அவங்களுக்கும் ஆகஸ்ட் 23ஆம் தேதி அவங்களுக்கு அப்வோர்டு மூவ்மெண்ட்ல காலேஜுக்கு போக வேண்டிய, அப்புறம் ஒரு காலேஜ் கிடைக்கும்ல, கிடைச்சதே கிடைக்கலாம், இல்ல ஏற்கனவே கிடைச்சதே கிடைக்கலாம், அவங்களுக்கும் காலேஜுக்கு போறதுக்கு ஒரு டைம், குறிப்பிட்ட ஒரு 5 நாள் டைம் கொடுப்பாங்க. அப்ப அவங்க போய் சேரையில அவங்களும் சுத்தி பார்க்கலாம். நல்லா சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேருங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. நன்றி, வணக்கம், பாய், டெடிஜஸ், தேங்க்யூ.